இப்போ இவனுக்கு நிறைய பேர் படைச்சு நிறைய அது சாதாரண உணவு தின்னுட்டு திடீர்னு பழத்துக்கு வந்தான்னு வச்சுக்கங்க, ஏற்கனவே சாதாரண உணவை தின்னு அந்த குடல் பூரா சளியா மாறி நிக்கும். என்னது சரியா குடல் மாறி நிக்கு. அந்த சளி எடுக்கிறதுக்கு பழம் கொடுத்தீங்கன்னா செத்துருவ நீ. ஆஹா. பழம் சாப்பிட்டாலும் சரி, பழச்சாறு சாப்பிட்டா நீ சாவுதான் நீ உனக்கு. ம். எல்லாம் எழுதி வச்சுக்கிது, உலகத்துக்கு போகுது. ஏன்னா நிறைய பேர் பழச்சாறு சாப்பிட்டு செத்து போயிருக்கானுங்க. ம். பழச்சாறு சாகுபடிக்கல அவனை, நீ ஏற்கனவே தின்னட வர்ற பரதேசி, நீ இட்லி தின்ன வர அந்த இட்லி தான் உள்ள நின்றுக்குது அறிவு கட்ட முண்டங்கள. அந்த இட்லி வந்து சளியா நிக்குது. என்னது இட்லி வந்து சரியா சரியா இருக்கு. அதை எடுக்காம பழச்சாறு விட்டுட்டானுங்க. அதை எடுக்காம பழச்சாறு. பழச்சாறு. சரி, அங்க என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது தெரியுமா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சு, உங்களுக்கு தான் சொல்றேன். என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது தெரியுமா? ஏற்கனவே அங்க சளி வந்து நிக்குது. சரியா? ஆமாங்க. ம். இவன் பழச்சாறு சாப்பிடறான், அந்த பழத்துல இனிப்பு சத்து அதிகம். என்னது இனிப்பு இனிப்பு சக்தி. சத்து. இந்த இனிப்பு சத்து என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய சளியோட சேர்ந்து ஆசிட்டா மாதிரி கேஸா ஃபார்ம் ஆயிடும். என்னது கேஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. கேஸ் ஃபார்ம் ஆன உள்ள பரவுன்னு ஆளை கொண்டு போடும். ஆ. இப்ப புரியுதா? இது பேர் பழச்சக்கரைன்னு பேரு. பழச்சக்கரை. என்னது பழச்சக்கரை. பழச்சக்கரை. அதுக்கு பழச்சக்கரை. ஐயா ஒரு கேள்வி.